அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் ஜால்சம் மணி. சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு. செம்மந்தியுடன் தொடர்பு வைத்திருந்த மற்றும் ஒரு நபர் அடையாளம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகளுக்கு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். சுற்றுலா மையங்களாக போகும் ஜனாதிபதி மாளிகைகள் அனுர விடுத்துள்ள அழைப்பு. மட்டக்களப்பு மண்முனை வாவியில் சடலம் மீட்பு. மொரிடேனியாவில் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 49 பேர் உயிரிழப்பு. போலந்தில் விமான விபத்து, விமானி உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பூட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனை முற்றாக அகழ்ந்தெடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுகளின் எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகிறது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு முதல் கல்வி பொது தராதர, சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை உரிய கால அட்டவணையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டு திட்டத்தின் பூர்வாங்க கலந்துரையாடலின் போது இது குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று அல்லது நாளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகிறது. இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய கொள்கையை குறித்த விலை திருத்தம் அடிப்படையாக கொண்டமையும் என கூறப்படுகிறது. மேலும் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான இன்று வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இணைந்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கோரியும் போர்க்குற்றம், மனித புதைகுழிகள் உள்ளிட்டவற்றுக்கான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் தமது உறவுகளை தொலைத்து பல வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும், நீதி கேட்டுக் கொண்டிருக்கும் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் தலைமறைவாகியுள்ள முக்கிய குற்றவாளியான இசாரா செவ்வந்தியுடன் தொடர்பு வைத்திருந்த மற்றொரு நபர் குறித்து தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விடயத்தை கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் நேற்று கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு மேலதிகமாக அடையாளம் காணப்பட்ட இந்த நபரிடம் உத்தரவு பிறப்பிக்குமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர். மேலும் இந்த சந்தேக நபர் செவ்வந்தியின் தொலைபேசிக்கு அடிக்கடி அழைப்பு விடுத்திருந்ததாகவும் தொலைபேசி பதிவுகள் மூலம் சந்தேக நபரை அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் முற்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் தற்போது காவலில் உள்ள 3 சந்தேக நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபரின் சிம் அட்டைகள் மற்றும் தொலைபேசி தொடர்புகள் தொடர்பான தகவல்கள் தெரிய வந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் குற்றப்பிரிவு அதிகாரிகளின் முன்மொழிவுகளை பரிசீலித்த நீதவான் குறித்த சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கவும் அவரது தொலைபேசி அழைப்பு தரவுகளை பரிசோதிக்கவும் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினூடாக சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் 46வது நிறைவாண்டை கொண்டாடும் விதமாக இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை இந்த சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சலுகைகள் அனைத்தும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் உத்தியோகபூர்வ வலைதளம் மூலம் டிக்கெட் வாங்கும் பயணிகளுக்கு மாத்திரமே வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா, அனுராதபுரம், மகியங்கனை மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் மற்றும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை சுற்றுலா விடுதிகளாக பயன்படுத்த முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த பங்குதாரர்களுடன் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றுள்ளது. அதன்போது 2026ஆம் ஆண்டுக்குள் சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய விளம்பர திட்டங்கள் மட்டும் போதாது என்று கூறிய ஜனாதிபதி, பொது மற்றும் தனியார் துறைகளை இணைத்து ஒரு புதிய மூலோபாய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் உள்ள தற்போதைய குறைபாடுகள் மற்றும் சவால்கள் குறித்து பங்குதாரர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறையின் முன்னேற்றத்துக்கான ஆலோசனைகளை வழங்குமாறும் ஜனாதிபதி அவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனி பாலத்தின் கீழுள்ள வாவியில் மீன்பிடிக்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மீன்பிடிக்க சென்ற அவர் வீடு திரும்பாத நிலையிலே காணாமல் போயுள்ளார். ஆற்றில் வலை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறுதலாக ஆழமான பகுதிக்குள் சென்று மீள முடியாமல் மூழ்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் கோயில் குளம் பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 49 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு சென்று திடீர் மரண விசாரணை அதிகாரி முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொருளாதார பிரச்சினைகளின் காரணமாக தங்களுக்கான வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தோர் கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்துவிட்டன. இந்நிலையில் மேற்கு ஆப்பிரிக்காவின் காம்பியா, செனகல் நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் அதிகமான மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைய எண்ணி மத்திய தரைக்கடல் வழியாக படகு பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது மொரிடேனியா நாட்டின் கிஜிரெட் நகர அருகில் சென்றபோது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மொரிடேனியா கடற்படையினர் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த 17 பேரை மீட்டனர். ஆனாலும் இவ்விபத்தில் 49 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 100 பேர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. போலந்தில் விமான கண்காட்சி ஒத்திகையின் போது F-16 ரக போர் விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட போலந்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாடிசா கோசினியா விமானிக்கு அஞ்சலி செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்து ஓடுபாதையை சேதப்படுத்தியதால் ஆகஸ்ட் 30 தொடக்கம் 31ஆம் தேதிகளில் நடக்கவிருந்த விமான கண்காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.